கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி இந்த நாளிலே கூட ஆண்டவர் என்னோடு பேசட்டும் சொல்லி கேட்போம். அவர் நிச்சயமா நம்மோடு பேசுவார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த யெகோவா ஈரே சேனலுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எங்களோடு கூட பேசுவீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். வேதத்தை திறந்து சங்கீதம் 23ஆம் சங்கீதம் கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 23 அதில் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட நம்மளை தேற்றுகிற ஒரு ஆண்டவர், நம்மளை ஆற்றுகிற ஒரு ஆண்டவர், நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவோம். உன் ஆத்துமாவை தேற்றி அன்பு. இப்போ இன்னைக்கு தேற்றக்கூடிய, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, என்னை உற்சாகப்படுறதுக்கு யாரும் இல்லை என்று அவர் மூலையில் முடங்கி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு தாவீதை பார்த்து சொன்னார், அவன் ஆத்துமாவில் தொய்ந்து போனவனாக, ஆத்துமாவை என்னை யாரும் தேற்றப்படாதபடிக்கு அவன் என்ன பண்ணுறான், ஒரு காட்டுக்குள்ள இருந்தாலும் கூட ஆண்டவர் அவன் சொன்னார், என் ஆத்துமாவை அவர் தேற்றி இந்த நாளிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை தேற்றும்படியாக, உங்களை ஆற்றும்படியாக, உங்களை அரவணைக்கும்படியாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. அவர் என்ன பண்ண, நம்முடைய சரீரத்தில் 3 பகுதியாக இருக்கு. ஆத்மனா என்ன அப்படின்னு சொல்லி அதை உயிர் சொல்ல, நம்முடைய சரீரத்தில் 3 நம்ம உடம்பு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகளாக இருக்கிறார். அந்த ஆத்மா தான் தேவனுடைய என்ன பண்ணுது, தேவன் தங்குகிற ஸ்தலமாக இருக்கிறது, தேவன் பேசுகிற இதயமாக இருக்கிறது. அந்த ஆத்மாவை தான் ஆண்டு வந்த காலை நேரத்தில் இந்த ஆத்மாவை உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் விளப்படவும் நம்ம வெளியே நம்ம எப்படிதான் இருந்தாலும் ஆனால் உள்ள மனசு ஏதாவது கவலைகள் போராட்டங்கள் இருந்தோம்னா அது வெளியே என்ன தான் நம்ம பேச காமிச்சாலும் ஆனால் உள்ள இருக்கிற அந்த வேதனை என்ன பண்ணாது, அது மாறாது. ஆனால் அந்த இடத்துல சொல்லப்படுறது, நான் உன் ஆத்மாவை தேற்றி ஆண்டவர் நம்புறான். உங்களை தேற்றுகிற ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்தாங்க. சொல்லப்படுறது பாருங்க, அவன் ஆத்துமாவை தேற்றி நம்முடைய நாமத்திற்கு நீதியின் பாதையிலே நடத்துகிற ஆண்டவர். உங்களை ஆண்டவர் தேற்றி அப்படியே விட்டு போட அவர்ல விட்டு போடுகிற தேவன் அல்ல, உங்களை தேற்றி என்ன பண்ணுவாரான், நடத்துகிற நல்ல மெய்ப்பனாக இயேசு இருக்கிறார். அந்த சங்கம் 23 மேல கர்த்தர் என் மெய்ப்பனாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, யோவான் 3ல் அதில் வந்து வாசிங்கன்னா, யோவான் 3ல் 3ஆம் அதில் 2ஆம் வசனத்தில், யோவான் 3 அதில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரும்படி வேண்டுகிறேன். உன் ஆத்துமா என்ன பண்ணுமா, எல்லா பகுதியிலையும் அது வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தில் எல்லா உறுப்பும் நல்லா இருந்தால் சந்தோஷமா இருக்கும். தலை வலிச்சுக்கிட்டு இருந்தால் அது மற்ற சரீரம் நல்லா இருந்தாலும், தலை வலிச்சுன்னா முழு சரீரத்தை என்ன பண்ணும், தலைவலி வந்தாலே பயங்கரமான தலைவலி பண்ணுவாங்க. ஆமாம், ஒரு லைட்டாக ஒரு ஊசி குத்தினாலும் அந்த முழு சரீரத்தை அந்த வலியை ஏற்படுத்தும். ஆனால் இந்த இடத்துல சொன்னார், உன் ஆத்துமா வாழ்வது போல. அப்போ எல்லா பகுதியிலும், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, ஊழியத்தில், நம்முடைய பிஸ்னஸில், எல்லா காரியத்திலும் நம்ம வாழ்ந்து சிறப்பாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலே ஆண்டவங்க பார்த்து சொல்லுகிறார், என் பிரியமான பிள்ளைகளே, நான் உன்னை தேற்றுவேன். எந்தெந்த காரியத்தில் தோற்று போயிருக்கிறீங்களோ இந்த நாளை ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து, உங்களை பலப்படுத்தி, உங்களுக்கு சகாயம் செய்ய, நீதியின் பாதை நடத்த ஒருவர் இருக்கிறார். அன்றைக்கு தாவீதை நடத்தின ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீதியின் பாதை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். அன்றைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து நீங்கள் சுகித்திருப்பீர் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவனே, ஆமென் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். இந்த நாளிலே இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற
வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனால் தேவ சாயல படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமா இருப்பா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க நிச்சயமாக வாழ்ந்திருப்பீங்க, சுகித்திருப்பீங்க. எப்பொழுது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில இந்த ஆத்துமாவை அவரை சொல்றார், என் ஆத்துமா உண்மை உயர்த்தும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவி சொல்றான், என் ஆத்துமா என் தேவனை உயர்த்தி கொண்டிருக்கும் என்று சொல்வது போல நீங்களும் இந்த ஆத்துமாவிலே ஆவியிலே தேவனை நீங்க மகிமைப்படுத்தினா நீங்க எல்லா பகுதிகளிலும் உங்க குடும்பத்தில உங்க ஊழியத்தில நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர் என்று மனதார உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். அவரின் ஆத்துமாவை தேற்றி என்று ஆண்டவரே, யாரெல்லாம் தேற்றப்படாதபடிக்கு ஆண்டவரை மூலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை இவளை கைகளை பிடித்து பயப்படாத நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தாவீதை தேற்றின ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தேற்றி ஆண்டவரே எல்லா பகுதிகளிலும் வாழ்ந்து சுகித்திருக்கிறதாக எல்லைகளிலே, குடும்பங்களிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே அவர் செய்கிற எல்லா காரியத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும்படி பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றையும் வாழ்ந்து பிள்ளைகள் சுகித்திருக்கும்படி மனதார நான் வாழ்த்திகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.